ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 12th ஸ்டாண்டர்டுக்கு ஃபிசிக்ஸ் எக்ஸாம் நல்லபடியாக எழுதிட்டு வந்திருப்பீங்கன்ற நம்பிக்கை இருக்குது. ஏன்னா நம்ம கொடுத்த இம்பார்ட்டன்ட் அந்த கொஷின்ஸ்லேருந்து தான் வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா 5 மார்க் 2 மார்க் 3 மார்க் எல்லாமே கேட்டிருந்தாங்க. ஈவன் கம்பல்சரி கூட. பட் நீங்கள் அதை ஃபுல்லாக படிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் சென்டம் கூட எடுத்துருக்க முடியும். இருந்தாலும் சப்போஸ் யாராவது அதில் ஏதாவது கொஷின்ஸ் விட்டுருந்தீங்கன்னா அதை பற்றி ஒரி பண்ண வேணாம். அதை ஜஸ்ட் லீவ் இட். இப்போ அடுத்தது நாம் அடுத்த எக்ஸாம் மேத்தமெட்டிக்ஸ்க்கு கான்சென்ட்ரேட் பண்ணி எப்படி நம்ம வந்து சென்டம் ப்ரிப்பேர் பண்ணுறது. இப்போ 3 நாள் நமக்கு டைம் இருக்குது அந்த மேத்தமெட்டிக்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறது. மேத்தமெட்டிக்ஸ்க்கு 3 நாள் இல்லை, 30 நாள் கொடுத்தாலும் என்ன பண்ணாது, பத்தவே பத்தாது. ஸோ அந்தளவுக்கு நம்ம வந்து திரும்ப திரும்ப அதை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணாலும் டைமிங்கிறது மேத்தமெட்டிக்ஸ்க்கு மட்டும் எப்போவுமே பத்தவே பத்தாது. சரி பரவாயில்ல, இந்த 3 நாளில் எப்படி நம்ம எஃபெக்டிவாக ஃபாலோ பண்ணோன்னா சென்டம்க்கு ரெடி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சென்டம் ப்ரிப்ரேஷனுக்கான ஸ்டடி பிளானர் தான் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ இதை பற்றி நம்ம டீட்டெயில்ஸ் பார்க்குறதுக்கு முன்னால் நீங்கள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ இந்த 3 நாளை உங்களுக்கு டைமிங்காக பிரித்து நான் உங்களுக்கு எக்ஸசைஸ் எந்தெந்த டைமிங்கில் நீங்கள் என்னென்ன எக்ஸசைஸ் பார்க்கணும் அப்படின்ற அந்த மாதிரி நான் உங்களுக்கு வந்து ஸ்டடி பிளானர் வந்து கொடுத்துருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15ஆம் தேதி ஈவினிங்லேருந்து 16, 17, 18 அப்புறம் 19ஆம் தேதி எக்ஸாம் அன்னைக்குன்னு காலையில் ஒரு 3 ஹவர்ஸ் நம்ம ரிவைஸ் பண்ணுவோம். இதுதான் நம்ம இருக்கக்கூடிய டைம். இப்போ இந்த 15ஆம் தேதி முதல் நாள் ஈவினிங், இந்த ஈவினிங் டைம் 5:30லேருந்து 8:30 வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த டைமில் நம்ம என்ன பண்ணுறோம், 2 எக்ஸசைஸ் கம்ப்ளீட் பண்ணுறோம். எக்ஸசைஸ் 4.1, 4.2, 4.3 சரி 3 எக்ஸசைஸ். ஏன்னா நமக்கு 3 மணி நேரம் டைம் இருக்குது. இந்த 3 எக்ஸசைஸும் அதனுடைய எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸும் நம்ம என்ன பண்ணிக்கிறோம், இந்த 3 மணி நேரத்தில் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கிறோம். ஆல்ரெடி சொல்லிட்டேன், 3 நாள்ன்றது ரொம்ப கம்மி தான். இருக்கக்கூடிய டைமில் நம்ம என்ன பண்ணணும், நான் சொல்கிற மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் சென்டம் ஸ்கோர் பண்ண முடியும். நம்பிக்கையோடு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அப்புறம் நைட் 9 மணிலேருந்து 10:30 வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த டைமிங்கில் 10.5லேருந்து 10.7 வரைக்கும் எக்ஸசைஸ் 10.5, 10.6, 10.7 இந்த 3 எக்ஸசைஸ் அதனுடைய எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸோட என்ன பண்ணிக்கிறோம், ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கிறோம். இதை மட்டும் இந்த 6 எக்ஸசைஸ் மட்டும் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த 15ஆம் தேதி இன்னைக்கு ஈவினிங் வந்து நம்ம படிச்சுக்கிறோம். இப்போ மறுநாள் 16ஆம் தேதியிலேருந்து ஃபுல் ஃப்ளெட்ஜாக நம்ம காலையில் ஏர்லி மார்னிங்லேருந்து நம்ம படிக்க ஸ்டார்ட் பண்ணணும். 16ஆம் தேதி என்னென்ன படிக்கணும்னு சொல்லிட்டு பாருங்கள். காலையில் 5 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் இருக்கக்கூடிய டைமிங் வேணால் நீங்கள் உங்கள் விருப்பப்படி மாற்றிக்கிறீங்க இல்லையா. டைமிங் அப்படியே வச்சுட்டு நாங்கள் எக்ஸசைசஸ் சேஞ்ச் பண்ணிக்கிறோம் சார் அப்படின்னாலும் உங்களுடைய விருப்பம் தான். அதை உங்களுடைய விருப்பத்துக்கு நீங்கள் பண்ணிக்கோங்க. இந்த டைமில் எக்ஸசைஸ் 10.1லேருந்து 10.4 வரைக்கும், 10.5லேருந்து 10.7 இங்கே பார்த்துருப்போம். ரிமைனிங் எக்ஸசைசஸை நம்ம வந்து இதில் பார்த்தோம்னா நம்ம 10th சாப்டர் கம்ப்ளீட் ஆயிடும். அடுத்து 9:30லேருந்து 12:30 வரைக்கும் இந்த டைமிங்கில் எக்ஸசைஸ் 6.1லேருந்து 6.4 வரைக்கும் 4 எக்ஸசைஸ் என்ன பண்ணிக்கிறோம். இந்த டைமிங் கூட நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறீங்க. 8 மணிக்கு முடிக்கிறீங்க, இது 9 மணின்னு கூட வச்சுக்கிறோங்க. 9:30 கூட வேணாம், ஒரு 3.5 மணி நேரம் டைம் எடுத்துக்கும். சரியா, 1 ஹவர் மட்டும் பிரேக் எடுத்துக்கிறேங்க. இந்த 9 மணிலேருந்து 12:30 வரைக்கும் இந்த டைமிங்கில் இந்த 4 எக்ஸசைசஸ் அதனுடைய எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸோட கம்ப்ளீட் பண்ணிக்கிறோம். அடுத்து 1:30 மணிலேருந்து 4:30 மணி வரைக்கும் இந்த ஆஃப்டர்நூன் டைமில் 9th சாப்டரில் 4 எக்ஸசைஸ் பார்க்குறோம். 9.1லேருந்து 9.4 வரைக்கும். அண்ட் செகண்ட் சாப்டர் ஈஸியான சாப்டர் தான், 2.1லேருந்து 2.3 வரைக்கும். 9th சாப்டரில் ஒரு 4 எக்ஸசைஸ், செகண்ட் சாப்டரில் ஒரு 3 எக்ஸசைஸ். அதிகமாக இருக்கே சார்னு நினைக்க வேணாம். செகண்ட் சாப்டர் ஆல்ரெடி நீங்கள் தரவாக இருப்பீங்கன்றதுனால தான் நான் என்ன பண்ணிக்கிறேன், அதையும் சேர்த்து நான் உங்களுக்கு இதில் கொடுத்துருக்கேன். அடுத்து 5:30லேருந்து 8:30 வரைக்கும் இந்த ஈவினிங் டைமில் யூனிட் 3 ஃபுல்லாக கம்ப்ளீட் படிக்கிறோம். ப்ளஸ் 12th யூனிட்டில் 12.1 எக்ஸசைஸ் மட்டும். யூனிட் 3 வந்து நமக்கு சின்ன சாப்டர் தான், அதை பார்த்து முடிச்சிடலாம். ப்ளஸ் அது கூட சேர்த்து லாஸ்ட் சாப்டர் அதுவும் 2 எக்ஸசைஸ் உள்ளது தான், அதில் ஒரு எக்ஸசைஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கிறோம் இதில். அடுத்து 9 மணிலேருந்து 10:30 வரைக்கும் நைட் டைமில் இந்த வால்யூம் 1 1 மார்க் கொஷின்ஸை நம்ம தரவு பண்ணிக்கிறோம். சரியா, சாப்டர் 1லேருந்து 6 வரைக்கும் இருக்கக்கூடிய 1 மார்க் கொஷின்ஸை, புக் பேக் 1 மார்க் கொஷின்ஸை தரவு பண்ணிக்கிறோம். இது எப்படி நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு ஷார்ட்கட் ட்ரிக் நம்மளுடைய சேனலில் போட்டிருக்கோம்.
அதோட வீடியோவோட லிங்க்கை ஐ பட்டனில் தரேன், மறக்காமல் போய் பார்த்துக்கிறங்க. ஈஸியாக நீங்கள் மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். ஓகேவா? சரி. இப்போ அடுத்து 17ஆம் தேதி அடுத்த நாள் காலையில் 5 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் இந்த டைமில் 8th சாப்டரில் எக்ஸசைஸ் 8.1லேருந்து 8.4 வரைக்கும் 4 எக்ஸசைஸ் என்ன பண்ணிக்கிறோம், கம்ப்ளீட் பண்ணிக்கிறோம். அதோட எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸோட. அடுத்து 9 to 12:30 இந்த டைமில் 6th சாப்டர் 6.5லேருந்து 6.7 ஆல்ரெடி 4 எக்ஸசைஸ் இங்கே கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ரிமைனிங் 3 எக்ஸசைசஸ் என்ன பண்ணிக்கிறோம், இங்கே கம்ப்ளீட் பண்ணிடுறோம். அடுத்து 1:30 to 4:30 இந்த டைமிங்கில் 4th சாப்டரில் எக்ஸசைஸ் 4.4ம் 4.5ம் ரிமைனிங் இருக்கக்கூடிய 2 எக்ஸசைஸ் கம்ப்ளீட் பண்ணிக்கிறோம். அடுத்து 12th சாப்டர் அது ஈஸியானது தான், ட்ரூத் டேபிள் இதெல்லாம் வரும். ஸோ அந்த 12.2 ப்ளஸ் 11th சாப்டரில் 11.1ம் 11.2ம் டோட்டலாக நம்ம 5 எக்ஸசைஸ் என்ன பண்ணிக்கிறோம், இந்த டைமிங்கில் கம்ப்ளீட் பண்ணிக்கிறோம். அடுத்து ஈவினிங் டைமில் 11th சாப்டரில் 11.3 11.4 11.5 இந்த 3 எக்ஸசைஸ் ப்ளஸ் 7th சாப்டரில் 7.1 7.2 7.3 இந்த 3 எக்ஸசைஸ் அதனுடைய எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸோட. அப்புறம் நைட்டு 9 மணிலேருந்து 10:30 வரைக்கும் வால்யூம் 2ல் இருக்கக்கூடிய 1 மார்க் கொஷின்ஸ் எல்லாத்தையும் நம்ம தரவு பண்ணிக்கணும். சரியா? சாப்டர் 7லேருந்து சாப்டர் 12 வரைக்கும் இதனுடைய 1 மார்க் கொஷின்ஸ் ஃபுல்லாக நம்ம தரவு பண்ணிக்கிறோம். அடுத்து மறுநாள் 18ஆம் தேதி காலையில் 5 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் 9th சாப்டரில் எக்ஸசைஸ் 9.5லேருந்து 9.8 வரைக்கும். சரியா? 9.5 6 7 8 4 எக்ஸசைஸ் ப்ளஸ் செகண்ட் சாப்டரில் 2.7ம் 2.8 மட்டும், இந்த 2 எக்ஸசைஸ் மட்டும் சேர்த்துக்கிறேங்க. அப்புறம் 9 to 12:30 டைமில் 5th சாப்டரில் 5.1லேருந்து 5.5 வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா எக்ஸசைஸும் பார்த்துக்கிறோம், அதோடைய எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸோட சேர்த்து. அடுத்து ஆஃப்டர்நூன் டைமில் 7th சாப்டரில் எக்ஸசைஸ் 7.4லேருந்து 7.9 வரைக்கும் 7.4 7.5 7.6 7 8 9. அப்புறம் எக்ஸசைஸ் 2.4லேருந்து 2.6. சரி, அந்த 3 எக்ஸசைஸ் ரிமைனிங் நம்ம இருக்குது, அந்த செகண்ட் சாப்டரில் உள்ளது, அதையும் சேர்த்து நம்ம பார்த்துக்கிறோம். அப்புறம் இந்த டைமில் யூனிட் 1 ஃபர்ஸ்ட் சாப்டரில் இருக்கக்கூடிய எல்லா ப்ராப்ளம்ஸுமே கம்ப்ளீட்டாக நம்ம தரோவாக படிச்சுக்கிறோம் இந்த டைமிங்கில். அப்புறம் நைட் இந்த 9 மணிலேருந்து 10:30 வரைக்கும் 8th சாப்டரில் எக்ஸசைஸ் 8.5லேருந்து 8.7 வரைக்கும் நம்ம பார்த்தோம். இப்போ நான் எனக்கு ஏற்ற மாதிரி இந்த ஸ்டடி பிளானரை நான் ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ நீங்கள் ஒரு சில சாப்டர்ஸில் தரோவாக இருக்கலாம், வேற ஏதாவது சாப்டரில் என்ன பண்ணிக்கலாம், கொஞ்சம் வீக்காக இருக்கலாம் அந்த எக்ஸசைஸில். அப்போ அது கொஞ்சம் டைம் அதிகமாக எடுக்கும். அது நான் உங்களுக்கு கலந்து கொடுத்துருப்பேன். அப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்க, உங்களுக்கு ஏற்ற மாதிரி எக்ஸசைசஸை நீங்கள் இதில் சேஞ்ச் பண்ணிக்கிறீங்க. பட் எல்லா டைமிங்கும் நான் சொன்ன மாதிரி ஏதாவது ஒரு எக்ஸசைஸை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். 3 எக்ஸசைஸ் சொல்லியிருக்கேன்னா அந்த டைமிங்கில் நீங்கள் 3 எக்ஸசைஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். 5 எக்ஸசைஸ் சொல்லியிருந்தேன்னா அந்த டைமிங்கில் நீங்கள் 5 எக்ஸசைஸ் கம்ப்ளீட் பண்ணிக்கணும். பட் எக்ஸசைசஸை நீங்கள் மாற்றிக்கோங்க, உங்களுக்கு ஏற்ற மாதிரி சாப்டர்ஸை நீங்கள் சேஞ்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. சரியா? ஓகே. வேற இந்த 12th மேத்தமெட்டிக்ஸ் உங்களுக்கு என்னென்ன வீடியோஸ் வேணுன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணி அவங்களையும் ஃபாலோ பண்ண சொல்லுங்கள். தேங்க்யூ.